வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்தியாவோடைய சவுத்தன் மோஸ்ட் டிப்பான கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த முடியெல்லாம் பறக்கிறது. எப்போவுமே நம்ம மார்னிங் தான் அல்லது ஈவினிங் டைமில் தான் வீடியோஸ் எடுப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சன் செட் ஆன அப்புறம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 80s கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வண்டி, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ள நாம இந்த வண்டியில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இதோட இன்ஜினில் நம்ம என்னென்ன பார்க்கணும், ஒரு புது வண்டி வாங்குறதா இருந்தால் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே இதோடைய இன்ஜின் தான். இன்ஜின் ப்ளஸ் அதோடைய சைலன்சர் நாய்ஸ், இதுக்கு வந்து அடிமையாகாத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து ஒரு 100cc 2-stroke இன்ஜின். ஸோ நம்ம பெட்ரோல் கூட ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக 2-stroke வண்டிக்கு வந்து ஜாவா, அதுக்கு பழைய ஜாவாக்கெல்லாம் டேங்க்கில் ஆயில் ஊற்றுவாங்க. ஸோ இந்த வண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் 2-stroke ஆயில் வந்து தனியாக ஒரு செப்பரேட் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த RX100க்கு வந்து ஆயில் டேங்க் தனியாக கொடுத்துருப்பாங்க, இந்த லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. இந்த RX100ன்னு போட்டிருக்க இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த ஆயில் டேங்க் இருக்குது. இதில் நம்ம 2T ஆயில் மிக்ஸ் பண்ணணும், போர் பண்ணணும். ஒரு ஃபுல்லாக நம்ம போர் பண்ணிட்டோம்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஆயில் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. அந்த 1000 கிலோமீட்டர்ஸ் போன பிறகு மறுபடியும் ஆயில் லெவலை நம்ம பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இதோடைய கியர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டவுன், நியூட்ரல், 2nd, 3rd, 4th இந்த மாதிரிங்கிற டைப்பில் கியர் சிஸ்டம் வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு. கைஸ், நீங்கள் இப்போ புதுசாக ஒரு RX100 வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 25 years பேக்கில் உள்ள வண்டியை தான் வாங்கணும். இன்றைக்கி இந்த வண்டி ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப RX135 100ன்னு சொல்லி விற்கலாம், அல்லது 100 135ன்னு சொல்லி விற்கலாம். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த இன்ஜின் நம்பர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 1L1ன்னு வரும். இந்த 1L1ங்கிறது தான் RX100ஓடைய ஐடென்டிட்டி. இதுதான் சேசிஸ் நம்பராகவும் இருக்கும். 135 4 ஸ்பீடில் 1L5ன்னு இருக்கும். அதே இது 135 5 ஸ்பீடில் 1L7 இருக்கும். இது வந்து இந்த கிராங்க் கேஸ் ஐடென்டிட்டிக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஜப்பான் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் இன்ஜின்ங்கிறது 1985லேருந்து 1987 88 வரைக்கும் தான் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. ஜப்பான் இன்ஜினுக்கும் இந்த லேட்டரான 90s உள்ள RX100 இன்ஜினுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, ஜப்பான் இன்ஜினில் இந்த சைடு பார்த்தீங்க, இந்த கியர் ரிலீவர் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் மேட் இன் ஜப்பான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லெட்டர் இருக்கும். அது வந்து இந்த கேஸ் வந்து ஜப்பானில் செஞ்சது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடச்சிக்கும். கைஸ், நீங்கள் இந்த வண்டியில் ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்குறது வந்து இந்த சிலிண்டர் பிளாக்கை பார்க்கணும். இந்த வண்டியில் 36L10 இருக்குது, பக்கத்தில் 98 கியூப்னு இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் சிலிண்டர் பிளாக்கில் 98 சென்டிமீட்டர் கியூப்னு தான் இருக்கும். இந்த 36L10ங்கிறது இருக்காது. இந்த வண்டியில் சிலிண்டர் பிளாக் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் பிளாக்கில் I1 அப்படின்ட்டு இருக்குது. ஒரிஜினல் பிளாக்கில் G1, G2, G3, G4 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓனர்கிட்ட கேட்டதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உண்மையை சொல்லிக்கிட்டாங்க, இது வந்து சிலிண்டர் பிளாக் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கைஸ், இந்த வண்டியில் வந்து யுனிக்னஸே இதோடைய சவுண்டு தான். எல்லாருமே நினைப்பாங்க RX100 வந்து ஓவராக சவுண்ட் போடும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரிஜினல் கோர்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த வண்டியில் வந்து இதுக்குள்ளே வந்து இதுக்கு பேருக்கு வந்து கோர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம கலத்தி நம்ம வெளியே இருந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எடுத்து. இது வந்து ஒரிஜினல் போட்டோம் அப்படின்னா வண்டி வந்து நார்மல் சவுண்ட் தான் இருக்கும். அதை கட் பண்ணி அல்லது வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி ஓவராக ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வண்டி கூடுற அளவுக்கு சவுண்டு கூடும். இல்லைனா RX100 வந்து ஒரு அமைதியான பைக். நீங்கள் கேட்கலாம், அந்த வண்டியில் வந்து டிஸ்க் பிரேக் போட்டிருக்காங்களே, இது வந்து ஒரிஜினலாக வந்துச்சா அப்படின்னு. ஒரிஜினலாக RX100ல் டிஸ்க் பிரேக்லாம் வரல, ட்ரம் பிரேக் தான் வந்துச்சு. ஸோ இந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதோடைய ஓனர் வந்து டிஸ்க் பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், டிஸ்க் பிரேக் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்க் பிரேக் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதோடைய ஹப்பு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஃபோர்க் லெக்கும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான செலவை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் வந்து RX100ல் போட முடியும். ஆக்சுவலாக Yamaha RX100 வந்து 18 inches வீலில் தான் வந்துச்சு. இதோடைய ஓனர் வந்து பிக்கப்புக்காண்டி
பேக்கில் வந்து இந்த பழைய எஸ்டி ஜாவாக்கு ரிம்மை போட்டிருக்காங்க. இது வந்து 16 இன்ச்சஸ் வீலு. ஸோ இந்த வீல் போட்டிருக்கிறதுனால என்னென்னா இந்த இனிஷியல் பிக்கப் இந்த RX100 இந்த பர்டிகுலர் வண்டிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய யுனிக்னஸ் வந்து இந்த ஹேண்டில் பாரில் தெரியுது. இந்த ஹேண்டில் பார் வந்து ஒரிஜினல் ஹேண்டில் பார் இந்த வண்டிக்கு கிடையாது. இதை எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்லிங் பொசிஷன் நல்லா இருக்கும் ஒன்று ஓனர் ஃபீல் பண்ணனால இந்த ஹேண்டில் பார் போட்டிருக்காங்க. இதுவும் Yamaha கம்பெனியோட ஒரு லெஜெண்டரி பைக்கோட ஹேண்டில் பார் தான். இந்த ஹேண்டில் பார் வந்து RD350 ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரிஜினல் ஹேண்டில் பாரை விட கொஞ்சம் வைடாக இருக்கும். அந்த ஹேண்ட்லிங் பொசிஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓனர் இதை போட்டிருக்காங்க. கைஸ் 80s அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாவும் என்ஃபீல்டு மட்டுமே இந்தியன் ரோட்ஸை ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸை ரூல் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ தான் முதல்ல நம்ம ஜப்பான்லேருந்து வந்த கம்பெனி வந்து இந்த Yamaha தான். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ராஜ்தூத் அப்படிங்கிற அந்த கம்பெனி கூட கொலாபரேஷன் பண்ணி 1983 RD350ங்கிற வண்டியை விட்டாங்க. 350cc 30 bhp. ஸோ இந்த வண்டி வந்து சேல்ஸ் ரொம்ப போகலை. ஐ மீன் அந்த ஓவர் இன்ஜினியரிங் அண்டு ஓவர் ஸ்பீட்னால அதோட வண்டி வந்து சேல்ஸ் ஆகலை. ஸோ RD350 சேல்ஸ் எதுக்கு இந்தியாவில் ரொம்ப போகலைன்னா அந்த காலகட்டத்தில் என்ஃபீல்டோட RD350 10,000 rupees அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து 10,000ங்கிறது இன்னைக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் பேக் இன் டேஸ் 10,000ங்கிறது இன்னையோடைய 10 லட்சத்தை விட அதிகமான ஒரு மதிப்பான ரேட்டு தான். ஸோ 1984 ஜப்பான்லேருந்து இன்னொரு கம்பெனி வந்தாங்க. அவங்க தான் சுசுகி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை நல்லா கிளியராக படிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண வண்டியே மைலேஜ் தரக்கூடிய வண்டியை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சுசுகி வந்து AX100 விட்டாங்க. ஸோ அந்த வண்டியோடைய பூம் சேல்ஸ்னால இந்த மார்க்கெட்டை வந்து Yamahaவும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வண்டியை விட்டால் இந்தியன் மார்க்கெட்டில் சேல் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சதுனால உணர்ந்ததுனால ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் வண்டியை விட ஆரம்பித்தாங்க. அந்த வண்டி தான் RX100. இந்தியாவில் RX100 ப்ரொடக்ஷன் வந்து 1985லேருந்து 1996 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் இந்த எமிஷன் நார்ம்ஸ்னால இந்த RX100 நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் RX100 135 4 ஸ்பீட் 5 ஸ்பீட் RX100 4 ஸ்பீட் 5 ஸ்பீடுங்கிற இது வந்து 2005 வரைக்கும் அடுத்த எமிஷன் நார்ம்ஸ் வர வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. 2005க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த RX சீரீஸே மொத்தமாக ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க Yamaha. அதுக்கப்புறம் அவங்க இந்த 2 ஸ்ட்ரோக் வண்டியே ப்ரொடக்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் Yamaha ப்ரொடியூஸ் பண்ண வண்டி எல்லாமே 4 ஸ்ட்ரோக் வண்டி தான். கைஸ் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருமா? நியூட்ரல். என்ன வீடியோ பார்த்தீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு Yamaha RX100 ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் புதுசாக என்ன இதில் மிஸ் பண்ண ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு அது தெரியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.